செம டேஸ்டியான கேரட்டு பீன்ஸ் சோயாவை வச்சு வெஜ் பிரியாணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், பிரியாணி தாளிப்பு, நீளமாக வெட்டின வெங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி தட்டி எடுத்து இதையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். நீளமாக வெட்டின தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இதற்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதும் வெட்டி வச்ச காய்கறியும் சுடுதண்ணியில் வேக வச்ச சோயாவையும் சேர்த்துக்கலாம். அளந்து வச்ச தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கலக்கி விட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து மூடி போட்டு 2 விசில் வேக விட்டுறலாம். விசில் வந்ததும் எடுத்தா டேஸ்டான பிரியாணி ரெடியாகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.